அர்ஜுனனின் அம்பு பட்டு கீழே விழுந்தான் கர்ணன். தேவையான நேரத்தில் என்னிடமிருந்து நீ படித்தது மறந்து போகும். இது பரசுராமன் கொடுத்த சாபம். குறி இப்படி சாபம் கொடுக்கலாமா? அர்ஜுனனிடம் சண்டையை நிறுத்த சொன்னான் கண்ணன். தேரிலிருந்து இறங்கி கர்ணனை நோக்கி நடந்தான். அர்ஜுனனுக்கு கண்ணன் வேஷம் மாறி போனது தெரியவில்லை. விதி இருந்தால் தான் ஆண்டவனை பார்க்க முடியும். ஆனால் கர்ணன் சட்டென்று கடவுளை கண்டு கொண்டான். பிராமணர்களுக்கு இரத்தத்தை கண்டாலே பயம். இந்த பிணக்குவியலுக்கு நடுவே கண்டிப்பாக வேதம் கற்ற பிராமணன் வரமாட்டார். ஒரு வாய் தண்ணி கொடுக்க வேண்டுமென்று கடவுளுக்கு தோன்றவில்லை. தானம் கேட்க வந்துள்ளான். கர்ணன் பக்தன் ஆனதால் கடவுள் என்று புரிந்து கொண்டான். என்னிடம் ஒன்றுமில்லையே, கொடுக்க முடியாததை கேட்காதே என்றான் கர்ணன். நீ சேர்த்து வைத்த புண்ணியத்தை தானமாக கொடு என்றான் கண்ணன். சரி என்றதும் வாயால் சொன்னால் போதாது, தாரை வார்த்து கொடு என்றான். கர்ணன் நெஞ்சிலிருந்து வழிந்த இரத்தத்தால் தானம் கொடுக்க கண்ணன் இரு கை ஏந்தி பெற்று கொண்டான். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றதும் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டவனானதால் கேட்க மனம் வரவில்லை. இன்னொரு பிறவி எனக்கு கிடைத்தால் இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும் என்றான் கர்ணன். கண்ணன் கண் கலங்கினான். கடவுள் கர்ணனிடமிருந்து தானம் பெற்றதால் கர்ணன் இறைவனை விட உயர்ந்து நிற்கிறான்.